பேக் ஆன் ட்ராக்ஸ். இருட்டில் ஒன்றும் தெரில, அது வேறு. வீடியோலையும் இன்னும் என் ஃபேஸ் தெரியாது. தென் இப்போ எதுக்காக இந்த வீடியோ? சுமார் ஒரு 2-3 மாதம் கழித்து வீடியோ போடுவேன், தொடர்ந்து போடுவேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னது பண்ண முடிஞ்சா? இல்லை. ஏன்னு கேட்டிங்களா, டிசம்பரில் அந்த ஒரு வீடியோ போட்டேன். எனக்கு இது பிளேஸ்மெண்ட் கிளாஸ் போச்சு, வீட்டில் தான் இருந்தேன். வெளியே போய் எனக்கு வீடியோ எடுத்துட்டோம்ல, வெளியே நான் எங்கேயும் முதல்ல போகலை. அது வேறு. இதில் வேறு என்னென்னா, வர எரிச்சலாகுது. மாடிலாம் பணம் தேவையில்லை. வருஷத்து ஸ்டார்டிங் வீடியோ. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போகுது நாட்கள். யார்கிட்டையும் பேசாமல் இருக்கேன். அதுவே முதல்ல ஒரு பெரிய பிரச்சனை தான். இதில் இங்கே அவன் ஏதோ பண்ணுறாங்கப்பா. இங்கே நான் வீடியோ எடுக்கலாமான்னு கூட தெரில. இதில் வேறு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வர nowadays I was started thinking like, if I join to the some of people as a friends, even though I very close to them, I like every day calling to them or talk to them, it's become the more problem to them only if I'm talking to them. Someone I say to them straightly, don't share your thoughts or anything. It's became spoiled when you say to me that thoughts. In that, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, யார்கிட்டும் அவ்வளோ பேசிக்கிறது இல்லை. நான் இது டிசம்பர்லாம் பிளேஸ்மெண்ட் கிளாஸப்லாம் எல்லாத்தையும் நல்லா பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு நான் யார்கிட்டயே பேச ஆரம்பிச்சு அவங்களுக்கு பிரச்சனை வந்து, என்னத்துக்கு நீ பேசாமையே இரு. ஆனால் நான் காலேஜில் என் கிளாஸில் மட்டும்தான் மேக்ஸிமம் பேசாமல் இருக்கேன். வெளியே போனால் இது இயர்ஃபோன், அந்த ஐஎம் இயர்ஃபோன் ஒன்று இருக்குல்ல, அதை நான் மாட்டிக்கிறேன். இதில் எங்கே நான் பிரைட்னஸ் தெரியுமா, இதில் எப்படியும் ஃபேஸ் தெரியாது. பாருங்கடா, நான் வீடியோ இது டார்ச் கூட அடிக்காமல் நான் பாட்டுன்னு அப்படியே எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் அது இந்த விஷுவல்ஸோட ஆட் பண்ணிக்க நல்லா இருக்காது. ஐயோ தெரியுதா? எஸ், நிறைய பேர் நடக்கிறாங்க. எனக்கு இது அடித்தா அப்படியே என் முகமே எனக்கு ஃப்ளாஷ் ஆன மாதிரி இருக்கும், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த இதில் வேறு இப்போ இந்த சாட்டர்டேலாம் வேறு காலேஜ் வைக்கிறானுங்க. சும்மாவே காலேஜில் போயிட்டு படிக்கிறது இப்போலாம் தூக்கம் வருது. லன்ச் பீரியட் அப்புறம்லாம் சரியான தூக்கம் வருது. ஏன் வருதுன்னு தெரில. இன்னும் யாரையோ கத்துறாங்க, யாரை கத்துறானுங்க ஒன்றும் தெரில. ஓகே, நிறைய பேர் நடக்கிறாங்க, அந்த தைரியத்துலேயே நடக்கிறான். ஏன்னா இங்கே வந்துட்டு அண்ணா பார்க் வந்துட்டு நைட் மூடிடுவாங்க மேக்ஸிமம் 8 to 9 அந்த டைமில். அதனால தான் ஒரு டவுட்லேயே நானும் வந்தேன். ஒரு 2 நாளைக்கு வீடியோ வரும், அதாவது வரும், டெய்லி வரும். இப்போ என்ன யாருக்கு இது வேறு, எனக்கு ஃப்ளாஷே இதாக இருக்குடா. இருட்டில் நான் மட்டும் என்ன ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டு, இது ஃப்ளாஷ் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது? முடியாது போலே. ஓகே, இதுதான் என் ஃபேஸ், என்ன நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சில்ல, மேலே கீழே நல்லா கவர் பண்ணி வச்சு போ. நான் அப்படி இதான் நல்லா இருக்கு. நான் ஃப்ளாஷ் இல்லாமே பேசிடுவேன். ஃப்ளாஷோட ரொம்ப என் கண்ணு கூசுது. ஏன்னா இந்த மொத்தத்துலேயும் இருட்டில் நான் மட்டும் தான் உட்காந்துருவேன், தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, பார்க்கில் எல்லா இடம் ரொம்ப ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க கப்புள்ஸ், அது நமக்கு தேவையில்லை. நான் ஏதோ நிறையா பேசணும்னு விடிய காலைல உட்காந்து வச்சுட்டு இருந்தேன். காலைல 5 மணிக்கு காலேஜ் கிளம்புறப்போ. இப்போ ஃபுல்லாக மறந்து போச்சு என்ன பேசணும், ஒன்றும் ஆகல. நிறைய பேர் ஏதோ கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டிருக்காங்க போல. அண்ட் தென்
அதான் இப்போலாம் யார் கூட சேர்ந்தா அவங்களுக்கும் பிரச்சனை. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுப்பா, அவங்களுக்கு பர்த்டே வந்துச்சு. நானும் போய் பேசினேன், விஷ் பண்ணேன். ஏன்னா கண்டுக்கவே இல்லை, நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க. திடீர்னு வந்துட்டு பொண்ணு தான் திடீர்னு நான் கொலை பண்ணிட்ட மாதிரி திடீர்னு பேச அப்படியே அவாய்ட் பண்ணாங்க. சும்மா சாதாரணமாக எதனா பேசினாலே நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இதில் வேறு அவாய்ட் பண்ணால் சும்மா லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. சூப்பர். ஓகே, அடுத்த ரவுண்டை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இருட்டை ரெக்கார்ட் பண்ணுற 4Kல ரெக்கார்ட் பண்ணுற முதல் நான் தான்டா. இருட்டில் எதுக்குடா 4K? ஓகே, நெக்ஸ்ட்டு எதாவது மலைக்கு போனால் போய் அங்கே இப்போ பார்ப்போம். ஏதாவது நான் முன்னாடியே சொல்கிறேன், எதுவுமே எனக்கு உருப்படாது. சும்மாவே எனக்கு எதுவும் உருப்பு இல்லை, அது வேறு கதை. இப்போலாம் நான் எதாவது ஒன்று கரெக்டாக சொன்னாலும் அது தப்பாக யாருக்கா கன்வே ஆயிடுது. கால் கூட தெரியாத அளவுக்கு இருட்டாக இருக்குது. அவனுக்காக நல்லா பேசினா கூட அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ, அவன் கூட பேசுகிறானே. ஏன்னா என் கூட எவன் சேர்ந்தாலும் அவனுக்கும் உருப்பிட மாட்டேங்குது. போன வீடியோலாம் ஃபுல்லாக ஃபேஸ் இருந்துச்சு, இந்த வீடியோலாம் ஃபேஸே இப்போ 1 நிமிஷம் தான் இருக்கும் போல். அதனாலே இப்போலாம் மேக்ஸிமம் யார்கிட்டையும் அவ்வளோ பேசிக்கிறது இல்லை. நிறைய பேர் நான் பந்தா பண்ணுறதுக்காக அப்படி இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இப்போலாம் முடிய மாட்டேங்குது. இதுதான் நடந்துச்சு, நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. பேசக்கூட தோணுங்க, இதாக இருக்குது. சும்மா உட்காந்துட்டு அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அது சொல்கிறதுக்கே காண்டாக இருக்குது. இதில் வேறு எங்கே இருட்டில் ஒன்றும் தெரியாது, இதில் வேறு இப்போ ஃபோக்கஸ் ஆகுது. இதுதான் அங்கே ஸ்விம்மிங் பூல்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் பூல். எஸ். நான் இந்த ரவுண்டு முடிச்சுட்டு கிளம்புறேன்னு தானே சொன்னேன். டைம் ஆச்சு. 7:30 தான் ஆகுது. ஓகே, இதுக்கு மேலேயும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ நான் அவங்க லைஃப்குள்ளே போனால் அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுது. என் கூட எவன் சேர்ந்தாலும் அவனுக்கு உருப்பட மாட்டேங்குதுப்பா. ஆனாலே எவனாலும் இப்போ நான் யாரையா ரொம்ப பாசம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் ஆயிடுது, ஏதாவது பிரச்சனையாயிருது. நாய்ப்பா, கருப்பன் இறந்துட்டான். இதை நான் லாஸ்ட் இதில் சொல்ல மறக்கலை. எனக்கு வேணாம் சொல்ல வேணாம் தான் நினச்சேன். சரி, கருப்பன் இறந்துட்டான். சரி, அவன் கூடயே வளர்ந்த 1.5 வருஷமாக வளர்ந்த மண்டையன் திடீர்னு எங்கேயோ காணாமல் போயிட்டான். என்னாச்சுன்னு தெரில. நான் பாசம் வைக்கிறதே நாய்க்கு மேலே மட்டும்தான். அவனுங்களும் ஒன்று காணாமல் போயிடறானுங்க. ஐயோ இனியும் யாருமே இல்லை. ஐயோ, ஓடு ஓடு ஓடு, எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ, அப்புறம் பூட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல தான் டிகிரியை முடிச்சுட்டு யாருக்கும் பிரச்சனை இல்லாமல். ஓகே, யாரோ நடக்கிற சவுண்டு கேட்குது. லைட்டு எதுக்கு ஆஃப் பண்ணுறானுன்னு தெரிலப்பா. 7:30 தான் ஆகுது. எனக்கு யார்கிட்டயோ புலம்புனாலே எனக்கு பயமாக இருக்குது. அதுவே இல்லாமல் இப்போலாம் எல்லாம் பின்னாடி போய் சிம்பிளாக என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறான், பின்னாடி போய் அவனும் சும்மா இப்போயே நடந்தது சொல்கிறான். ஒருத்தன் என்கிட்டயே அவனை போய் தப்பாக பேசுனான், திரும்பி அவன்கிட்டயே போக நல்லா பேசிகிட்டு இருக்கான். இப்போ இதில் யார் கேட்டவன்? எல்லாம் நான் தான் கேட்டவன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியல. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருங்க. உங்களுக்கு வாழ்க்கை நல்லா போதான் நல்லது. ஏன்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகலையா? இன்னும் நல்லது. வாழ்க்கை நல்லா நடத்துங்க. எதுக்கு தேவையில்லாமல் அவங்க பிரச்சனை இல்லாமல் இதாகிட்டு அவங்க லைஃப்பில் நான் அதை இன்வால்வ் ஆகிட்டு. இப்போ எல்லாம் வராங்களா கிளம்புறாங்களா? ஐயா, கிளம்புறாங்க. கரெக்ட். நான் லேட்டாக வந்துட்டேன். எல்லோரும் லைஃப்பை நிம்மதியாக லீட் பண்ணுங்க.
நான் யாரோ லைஃப்லையும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன், அவ்வளோதான். அதுவும் நல்லதுதான். எதுக்கு அவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகிட்டு எதுக்கு பிரச்சனை? நிம்மதியாக இருக்கட்டும் அவங்கவுங்க லைஃப்பில். என்ன காட்டு தானே. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டா அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி எனக்கு எல்லாரையும் உட்காந்து சமாளப்படுத்துக்கலாம் நேரம் இல்லைப்பா. தப்பாக எடுத்துக்கிறவன் தப்பாக எடுத்துக்கிட்டோம். அண்ணா இங்கே எத்தனை மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணுவாங்க? எத்தனை மணிக்கு க்ளோஸ்? நான் தான். ஓகே, ஒன்றும் இல்லை. எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க? 7:30க்கு முடிச்சிடுவாங்கம்மா. ஐயோ அப்படியா? ஓகே, நான் 8 o'clockன்னு நினச்சேன். 7:30க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் இருப்பாங்க, விசில் அடிப்பாங்க. ஓகே ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த டவுட் சால்வ். 7:30 வரைக்கும் தான் டைமிங். அதுவும் இப்போலாம் யார்கிட்ட எதாவது நடக்குது என்கிட்டயும் சொல்லவே தோண முடியுது. ஏன் எல்லாருக்கும் நான் இல்லாதப்போ சரி நிம்மதியாக இருக்காங்க அப்படின்றப்ப. ஓகே, இது எப்போ கடைசியாக நான் இதான் வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 years ஆகுது இங்கே வந்து. இனிமேல் டெய்லி ஒரு 1/2 மேக்ஸிமம் ஒரு 1 hour நடந்தால் போதும், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கலாம். தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே சும்மா ரேண்ட்டு பண்ணியாக போடுவோண்டா. இங்கே வந்து நடக்கிறப்பயே ரேண்ட்டு போடுவோண்டா. போடுறேன். வண்டி அங்கே தனியாக நிற்கிது. சரி, எப்படியா வண்டி நம்பர் பிளேட்லாம் இல்லை. அந்த வீடியோ நான் போட்டேன். இந்த தெரியுதா? நல்லாயிருக்கும். இதே ஆங்கிள் போன வருஷம் NPTL போயிட்டு வந்தப்போ எடுத்தேன். ஆனால் அது உருப்படாமல் போச்சு. ஃபைனை போட்டு விட்டாங்க வண்டிக்கு. ஹெல்மெட் போடலன்னா ஃபைன் போட தானப்பா சீக்கிரம். ஓகே, நல்லது. மீண்டும் சந்திப்போம். நெக்ஸ்ட் டே எப்படியும் வீடியோ வரும் இது மேலே அடிக்கடி. அதுலேயும் இந்த மாதம்லாம் நிறையவே இஷ்யூ நடந்துச்சு. அதை பற்றி பேசுறதுக்கே தனியான ஒரு வீடியோவே போடுவேன். கன்ஃபார்ம் போடுவேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். 4K வீடியோ வரும்.